அது எப்படிப்பா? உங்க அக்கா உங்க மேல பாசமா இருந்த மாதிரி தானே மாமாவும் அம்மா மேல பாசமா இருந்திருப்பாங்க. ம். உங்க அக்காவை பத்தி பேசும்போது அம்மா சைலண்டா தானே இருக்காங்க. நீங்க மட்டும் அவங்கள ஹர்ட் பண்ற மாதிரி பேசுறீங்க. தப்புப்பா. உன் அம்மா குடும்பம் தான் எங்க குடும்பத்தை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டாங்க. ஆ, நீ கொஞ்ச நாளாவே சரியில்லை. முதல்ல உன் பேரை மாத்தணும். ம், ம். போங்கப்பா. எப்ப பார்த்தாலும் பேரை மாத்தணும், காலேஜ் மாத்தணும்னு சொல்லிக்கிட்டு. அப்பா, ம்? அம்மா கழுத்துல புதுசா ஒரு செயின் வந்திருக்கே, அத கவனிச்சீங்களா? ம். இது நான் வாங்கி கொடுத்ததா இல்ல நீ வாங்குனியா? பழசா? ம்ம். அவங்க அண்ணா உங்களுக்கு கொடுத்ததுப்பா. ஆமா, எப்படியும் 2-3 பவுன் இருக்கும். கேட்டா நான் வாங்கி கொடுக்க மாட்டேனா? நீ எப்ப அவனை பார்த்த? அப்பா, நான் தான் அவங்க வீட்டுக்கு போனேன். அ, பிரபா தான் வர சொன்னா. அப்பதான் மாமா எனக்கு கொடுத்தாரு. நீ எதுக்காக போன? அப்பா, அ, அவன் எனக்கு ஃப்ரெண்டு. வீட்டுக்கு கூப்பிட்டான், போனேன். அவனை பார்க்க கூடாது பேசக்கூடாதுன்னு சொன்னல. வீட்டுக்கே நீ போயிட்டு வந்திருக்கியா? என் பேச்சுக்கு மரியாதை அவ்வளவுதான் இல்ல? அவன் இங்க வரா, நீ அங்க போற. என்ன எனக்கு தெரியாம எல்லாரும் பிளான் பண்றீங்களா? ஆமா, பிளான் பண்றாங்க. பசங்க தப்பு பண்றாங்கன்னா வீட்டுக்கு தெரியாம தான் பண்ணுவாங்க. இப்படி வீட்டுக்கு கூட்டிட்டு போறானா அத பாசிட்டிவா பார்க்க தெரியலையா? நீ பேசாத. நான் பேசுறத நீ கேட்டா தானே பிள்ளைங்க கேட்பாங்க. இதெல்லாம் எங்க போய் நிக்க போகுதுன்னு உனக்கு தெரியல. ஏன் ரேவதி உங்க அக்காவை பார்த்துட்டு வந்தப்ப உங்களுக்கு சந்தோஷமா இருந்துச்சுல்ல? ஆமா, ஏன்னா என் அக்காவுக்கும் என் குடும்பத்துல யாருக்கும் மத்தவங்களுக்கு துரோகம் பண்ண தெரியாது, நம்பினவங்களை ஏமாத்த தெரியாது. ஆனா உன் அண்ணனுக்கும் உங்க குடும்பத்துக்கும் அதேதான் வேலை. என் பேச்சுக்கு மரியாதை இல்ல. இதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுறேன். அத்தைக்கு இப்படி கோயில்ல வந்து எல்லார் பேர்லயும் அர்ச்சனை பண்ணாதான் ஒரு நிம்மதி. இல்லைங்க அத்தை? இந்த வயசுல வேற என்ன இருக்கு? பிள்ளைங்க எல்லாம் நிம்மதியா இருந்தா அதுவே போதும். ம். நம்ம கையலுக்கும் வரன் பார்க்கணும். இன்னைக்கு கோயிலுக்கு வந்ததும் எனக்கு அதுதான் தோணுச்சு. நானும் இவர்கிட்ட எவ்வளவு சொன்னேன். இப்ப என்ன அவசரம் 2 வருஷம் போட்டோன்னு சொல்றாரு. இன்னும் 2 வருஷமா? இந்த பாரு, இப்ப இருந்து மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சாலும் 1 வருஷம் ஓடிடும். கல்யாண வயசு போய்கிட்டு இருக்குல்ல. நல்லா சொல்லுங்க மாமா இவர்கிட்ட. எனக்கு 23 வயசு ஆகையில கையிலுக்கு 3 வயசு ஆயிருச்சு. அதுக்காக உடனே கல்யாணம் பண்ணி கொடுக்க சொல்றியா? ஸ்கூல் வரைக்கும் உன்னை படிக்க வச்சாங்க. ஆனா உனக்கு படிப்பு வரல. ம். அதனால உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. என் பொண்ணு அப்படி இல்ல, படிப்பாளி. ம். எம்டெக் ஃபர்ஸ்ட் கிளாஸ். என்ன ரொம்ப ஓட்டாதீங்க. 10வது வரைக்கும் நல்லா தான் படிச்சேன். அப்புறம் இந்த மேக்ஸ்ல கொண்டு போய் போட்டாங்க. சுட்டு போட்டாலும் எனக்கு இந்த மேக்ஸ் வராது. இல்லனா நானும் கலெக்டர் ஆயிருப்பேன். எங்க மாமா மாதிரி. இல்லைங்க மாமா? கோயிலாச்சே, எதுவும் சொல்ல வேணாமேன்னு பாக்குறேன்.